இந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸ் எனப்படும் மருத்துவர்களுக்கு வந்து இருப்பிடம் சரியானது கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு தூங்குறதுக்கு இடம் இருந்ததுன்னா இந்த ஒரு நிலைக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான உணவு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. அப்போது இன்னைக்கு சட்ட திருத்தங்கள் அதை நோக்கி இருக்கணும். ஒரு மருத்துவர் பத்தலை, நிறைய நோயாளிகள் இருக்காங்க, பத்தலை அப்படின்னா அப்போ இன்னும் மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கி இன்னும் மருத்துவர்கள் அதிகப்படுத்தணுமே தவிர்த்து அவர்களை வந்து அந்த டாக்ஸிங் பண்ணி அந்த 36 மணி நேரம் வேலை செய்யணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணுங்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்தோம் அப்படின்னா 75% பாலியல் வன்புணர்வு இல்லை பாலியல் சீண்டல்கள் நடக்குது மருத்துவமனைகளில் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான சூழலை அதை உருவாக்கும். எப்படி ஒரு 36 மணி நேரம் வந்து ஒரு இடத்துலையே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னா அந்த க்ளூமியான இடத்துல வந்து எதையும் சிந்திக்க தோணாது. உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த மனித மனங்கள், அந்த மருத்துவ மனங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இறுக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கி வச்சுருக்கோம்.